இதை சொல்லி நீ நல்லாவே கேள்விப்பட்டிருப்ப. ஒருத்தரோட முகத்தை பார்க்காம நான் அவங்கள கொல்ல முடியாதுன்னு. ஆனா இந்த இடத்துல நீ கண்ணால பாக்குற யார வேணும்னாலும் என்னால கொல்ல முடியும். உனக்கு ஏதாவது ரிக்வஸ்ட் இருந்தா சொல்லு, நான் முடிச்சிடுறேன். வேற யாரும் எது பண்ணாத, நீ கீராங்கிறது நான் நம்புறேன். அப்கோர்ஸ் இங்க இருக்கிற மக்களோட உயிரை விட உனக்கு நெருக்கமானவங்களோட உயிர் ரொம்ப முக்கியங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அவங்கள பிணைய கைதிகளை நினைச்சுக்கோ. உனக்கு பிடிச்சவளோட உயிரை காப்பாத்து. என்னது? அவளை பத்தி உனக்கு எப்படி தெரியும்? அதை விட நான் சொல்ற எல்லாத்தையும் நீ செய்யணும். இல்லைன்னா ஒருத்தர் விடாம எல்லாத்தையும் கொண்டு போட்டுருவேன். அதுல உன்னோட ஃபேமிலியும் அடங்கும். கடைசியா உன்னையும் கொல்லுவா. அது என்னால முடியுங்கிறது உனக்கு தெரியும். எனக்கு எல்லாம் புரியுது. நீ என்ன பண்ணணும்னு சொல்லு. உன்கிட்ட ஒரு கம்ப்யூட்டர் இருக்குல்ல, அதுல இன்வெஸ்டிகேஷனுக்காக ஜப்பானுக்கு வந்திருக்கிற ஏஜென்ட்ஸ பத்தின ஃபைலும் இருக்கும்ல. இது என்னோட ஒர்க்கிங் லேப்டாப், எப்பவுமே என்கிட்ட தான் இருக்கும். ஆனா நீ கேக்குற ஃபைல் இதுல கண்டிப்பா இல்ல. சரி விடு, இந்த என்வெலப்ப வச்சுக்க. முதல்ல அதுக்குள்ள இருக்கிற டிரான்சிவரை எடு. அதுக்கப்புறம் இயர்போனை மாட்டிக்க. என்னோட இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணு. டிரான்சிவரா? இது பார்க்க பொம்மை மாதிரி இருக்கு. ஆனா இதுல பேசினா எங்கேயும் ரெக்கார்ட் ஆகாது. க்ளோஸ் டிஸ்டன்ஸ்ல இருந்து மட்டும்தான் இதுல பேச முடியும். தெளிவா யோசிச்சிருக்கான். சரி, இப்போ யமனாட்டே போற லைன்ல நில்லு. நீ உள்ள போறியோ இல்ல வெளியே போறியோ அது உன்னோட இஷ்டம். நான் உன்னை எப்பவுமே ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டே தான் இருப்பேன். நீ ட்ரெயினுக்குள்ள ஏறினாலும் எந்த பக்கமும் திரும்ப கூடாது. உன்னை எப்ப வேணாலும் என்னால கொல்ல முடியுங்கிறத மறந்துடாத. ட்ரெயின்ல ஏறினதும் டோர் பக்கத்துல இருக்கிற